ஹாய், நான் உங்கள் மங்களூர்காரன். வெல்கம் டு another எபிசோட். இந்த எபிசோடில் நம்ம கிணத்தை பற்றி பேச போகிறது இல்லை. இன்ஃபேக்ட் அந்த டாபிக் எதையுமே பற்றி பேச போகிறது இல்லை. இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ட்ரான்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? TRANCE, ட்ரான்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்டை விட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறது. சைக்காலஜிக்கலி ஒரு ஸ்டேட்டை விட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறது. அதாவது உங்களோட மைண்டு ஃபிசிக்கலி உங்கள் பாடி ஃபிசிக்கலி இங்கே தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், உங்கள் மைண்டு வேறு எங்கேயோ போயிட்டுருக்கோம். பட் இது அன்கான்சியஸ் பற்றி நான் பேசலை. இது வேறு எந்த சப்ஸ்டன்ஸ் யூசேஜோ இல்லை உங்களுக்கு குடிக்கிறத பற்றியோ இல்லை வேறு எதுவும் உங்கள் நரம்பு மண்டலங்களை பாதிக்கிற போதை வஸ்துக்கள் எடுக்கிறத பற்றியோ நான் பேச போகிறது இல்லை. ஒரு லைட்டான ட்ரான்ஸ் ஸ்டேட்டுன்னு ஒன்று நம்மக்கிட்ட எப்போவுமே இருக்கும். நீங்கள் உங்கள்கிட்டே நீங்கள் கேட்டு பாருங்கள். அது சில பேர் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடியோ ஸ்கூல் காலேஜஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியோ அவங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிற இடமா இருக்கும். வேண்டிக்கிறதா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. உதாரணத்துக்கு ஒரு நல்ல உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால், நீங்கள் ட்ரைவ்லாம் ரெகுலராக ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, ஒரு ஏரியாவில் ஒரே வழியில் நீங்கள் போயிட்டு வர்றவங்களா இருந்தீங்கன்னா சில சமயம் உங்களுக்கு இது ஹிட் ஆகும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் எப்படி வந்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயமே உங்களுக்கு தெரியாது. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டருக்கு அப்புறம் ஒரு ரியலைசேஷன் வரும், எப்படி நம்ம இந்த 5 கிலோமீட்டர் க்ராஸ் பண்ணி வந்தோம். நீங்கள் கரெக்டாக ஓட்டியிருப்பீங்க, நீங்கள் எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டீங்க. டிரைவிங் மிஸ்டேக்ஸ் வேறு எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க. லேன் டிசிப்ளினை ஒழுங்காக ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஆனால் சடன் அந்த மைண்ட் எங்கே போச்சு அப்படின்ற ஒரு தாட் வரும். சப்கான்ஷியஸில் இது டிரைவிங் உங்களுக்கு இப்போ மசில் மெமரியில் வரும்னு சொல்லலாம். மசில் மெமரியில் தான் வரும், ஓகேங்களா, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை தாண்டியும் ஒரு ட்ரான்ஸ்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. அதில் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அப்படிங்கிறத நீங்கள் இன்றைக்கி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அந்த ட்ரான்ஸ்குள்ளே எப்படி போகுது அப்படின்னு நினச்சி பார்த்துருக்கீங்களா? சப்போஸ் இது நீங்கள் வண்டி ஓட்டலை, நீங்கள் ஒரு ட்ரெயின்லேயோ இல்லை ஒரு பஸ்ஸுலேயோ எங்கேயோ பிரயாணப்பட்டு இருக்கீங்கன்னா கூட இது நடக்கும். விஜய் வரதராஜனோட ஓக்கல் ஒலி பாட்காஸ்ட்டில் லிமினல் ஸ்பேஸை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ லிமினல் ஸ்பேஸ் ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ தேவை, நம்ம எவ்வளோ லிமினல் ஸ்பேஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. லிமினல் ஸ்பேஸ்னால் சைக்காலஜிக்கலி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பஸ்ஸில் போகிறது தான் ட்ராவல் பண்ணுறதோ இல்லை பஸ் ஸ்டாண்டில் ஒரு மணி நேரம் நீங்கள் உட்காந்துருக்கதோ அந்த இடம் உங்களுக்கான, அது உங்களோட வீடு கிடையாது, அது உங்களுக்கான இடம் கிடையாது. நீங்கள் ஒரு ஜேர்னிலேயோ இல்லை இதுலேயோ மிடில் ஒரு இடத்துல இருப்பீங்க, அப்புறம் அந்த இடத்த விட்டு நீங்கள் போயிடுவீங்க. ஸோ இதுதான் இதை பற்றி தான் பேச போகிறோம். இந்த ட்ரான்ஸ் ஸ்டேட்டை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இந்த ட்ரான்ஸ் ஸ்டேட் உங்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய சில வேலைகளும் உங்களுக்கு தரலாம். ஸோ அப்படி நான் அதிகமாக இந்த மாதிரி இந்த லைட்டான ஒரு ட்ரான்ஸ் ஸ்டேட்டுக்குள்ளே, அதாவது நம்மளை மறந்து ஒரு இடத்துக்குள்ளே போகிறது மேக்ஸிமம் பாட்டு கேட்குறப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ இது எனக்கு ரீசெண்டாக நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் இது எனக்கு ரொம்ப ரியலைஸ் ஆச்சு. எப்படின்னா நான் ஒரு காரில் போயிட்டு இருந்தப்போ, நான் என் பையன் என் ஒய்ஃப் எல்லாருமே நாங்கள் காரில் போயிட்டு இருந்தப்போ யூஸ்வலி பாட்டு எப்போவுமே என் காரில் பாட்டு ஓட்டிகிட்ருக்கேன். எனக்கு பாட்டு கேட்குறதுன்னா அவ்வளோ பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து. ஸோ எப்போவுமே என் காரில் பாட்டு ஓட்டிகிட்டே தான் இருக்கும். அப்போ நான் அப்பப்போ கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போது நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்ப்போம்ல, அஃப்கோர்ஸ் ஒய்ஃபு பசங்களெலாம் பார்ப்போம்ல. அந்த மாதிரி நான் பார்த்துட்டு இருக்கப்போ என் பையன் ரொம்ப அப்படியே அந்த ஆடியோவையே பார்த்துட்டு இருந்தான். அதாவது அந்த டிஸ்பிளே இருக்கும்ல, அந்த டிஸ்பிளேவே பார்த்துட்டு இருந்தான். அந்த டிஸ்பிளேல ஒன்றும் பெருசாக ஒரு கிராஃபிக்கோ இல்லை வேறு எதுவுமே ஓடலை, ஆடியோ தான் ஜஸ்ட் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஆல்பத்தோட ஐக்கான் இருக்குது, அதையே பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் கவனித்து அப்புறம் விட்டுட்டேன். கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு
ரொம்ப நேரம் அந்த சைலன்ஸ் வந்து அப்படியே இருந்துச்சு. நான் எனக்கு வந்து அவனை உசுப்பி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டோன்னே என் ஒய்ஃப் சொன்னா, அவன் பாட்டு கேட்டுட்டு இருக்கான். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி நானும் என் பையனும் 5 வயசு அவனுக்கு. நானும் என் பையனும் இங்கேருந்து என் ஒய்ஃப் வீட்டுக்கு போகிறோம். அது ஒரு 1 1/2 மணி நேரம் டிரைவ் வச்சுக்கோங்க, டிஃபென்ஸா டிராஃபிக். நாங்கள் போயிட்டுருக்கோம். அந்த மொத்த 1 மணி நேரத்துலையுமே நாங்கள் ரொம்ப கம்மியாக தான் வந்து பேசியிருப்போம். அதுவும் நானும் வாலண்டியராக தான் அவனை வந்து தட்டி தட்டி பேசினேன். அவன் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே வந்து அந்த பாட்டில் தான் இருந்துச்சு. சில சமயம் நான் கூட பாட்டு மாத்துறப்போ என் விரல வந்து பிடிச்சிருவான், மாத்தாத அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டீரிங் கண்ட்ரோல் கிடையாது. ஸோ மாத்தாத அப்படின்னு சொல்லி விரல பிடிச்சிருவான். அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஒரு ஈவெண்ட் தான் எனக்கு வந்து இது எல்லாத்தையுமே யோசிக்க வச்சுச்சு. இது எப்படி அவனுக்கு வந்திருக்கும்? இதெல்லாம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ அந்த விஷயத்த தான் நான் வந்து இந்த எபிசோடில் வந்து போடலான்னு இருக்கேன். இந்த இந்த மொத்த பாட்காஸ்ட்டுமே பர்சனல் ஸ்டோரிஸை பற்றினது தான். எனக்கு இந்த பாட்காஸ்ட் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு தெரியலை. எனக்கு வந்து ரொம்ப நாளாக என் ஒய்ஃப் வந்து, இல்லை நீ வந்து நல்ல விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுவ அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறமா நான் வந்து ஒரு வாட்டி விஜய் வரதராஜனோட ஓக்கரொலி பாட்காஸ்ட்டில் போயிட்டு காந்தாராவின் கடவுள்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எபிசோடில் நான் பேசினேன். அப்போ தான் அண்ணன் வந்து இது நல்ல ஃப்ளோ இருக்குடா, நீ ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னாரு. ஸ்டார்ட் பண்ணுறப்போ எங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் நான் படித்த அந்த கெனத் ஆண்டர்சனோட ஸ்டோரிஸ் எல்லாத்தையுமே வந்து பேசி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன் இந்த பாட்காஸ்ட்டை. அண்ட் இப்போ என்னோட சில விஷயங்களை நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு விஷயங்களை இந்த பாட்காஸ்ட் மூலமாக நான் வந்து ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இந்த பாட்காஸ்ட் வந்து இட்ஸ் நாட் எனக்கு வந்து ஃபார்மலாக எனக்கு கோர்வையாக எழுதுறதோ தெரியாது. அதே மாதிரி கோர்வையாக பேசுகிறதுக்கு முடியும். இன்னும் படபடன்னு என்னால் பேசவும் முடியும். ஆனால் எனக்கு அந்த மாதிரி பேசுகிறது பிடிக்கல. எனக்கு நிதானமாக ஸ்லோவாக எதையுமே வந்து ஒரு ஒரு கமர்ஷியலாக இது பண்ணாமல் நிதானமாக பேசணும் அப்படின்றதுக்காக தான் இந்த எபிசோடை நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். கோயிங் ஃபார்வர்டும் இது அப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் இது நாள் வரைக்கும் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. இது நாள் வரைக்கும் நீங்கள் கேட்டுகிட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். கேட்டுட்டு இருக்க உங்களுக்கு தேங்க்ஸ். ஒரு ஆள் இதை கேட்டு அது கூட என் கூட ரெசோனேட் ஆனால் கூட, என் கூட ரிலேட் ஆனால் கூட எனக்கு அது போதும். நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். அதுக்காக தான் நான் இந்த பாட்காஸ்ட்டே ஆரம்பித்தேன். ஸோ இது எப்படி ஆரம்பித்தது? இந்த ஆடியோ கேட்குற பழக்கம், இந்த ஆடியோ உங்களை என்ன பண்ணும்? ஆடியோங்கிறதையும் தாண்டி இன்னும் டீப் டைவாக உள்ளே போனீங்கன்னா இந்த ஃப்ரீக்வன்சிஸ் உங்களை என்ன பண்ணும்? அப்படிங்கிறது தான் நான் வந்து இதில் சொல்ல போகிறேன். ஸோ ஐசோலேட்டடாக நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து கோர்த்து நான் பார்க்குறப்ப தான் எனக்கு ஆடியோ மேலே இருக்கிற பிரியம் வந்து ரொம்ப பிடிச்சிச்சு. எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே எங்கள் அம்மா வந்து என்ன சொல்லிகிட்டு இருப்பாங்கன்னா, நான் சின்ன பையனாக இருக்கும்போது என்னை தூங்க வைக்கிறதுக்காக வந்து கேசட்டில் வந்து பாட்டு போடுவாங்க. டேப்பில் வந்து பாட்டு போடுவாங்க. டேப் ரெக்கார்டர்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, சின்ன ஸ்பீக்கர் 2 இருக்குமே, அதில் வந்து பாட்டு போடுவாங்க. அந்த பாட்டு கேட்டுகிட்டே அப்படியே தூங்கிக்குவேன். இப்போ வரைக்குமே என் பையனுக்குமே சரி, நான் வந்து அலெக்ஸாவில் பாட்டு போட்டுட்டு அப்படியே தான் நாங்கள் வந்து தூங்கிட்டுருக்கோம் இன்றைக்கி தேதி வரைக்குமே. அந்த மாதிரி அப்படியே இது பண்ணி அந்த ஆடியோ சிஸ்டம் சின்ன டேப் ரெக்கார்டரில் இருந்து ஆடியோ ஆம்ப்ளிஃபையராக மாறிச்சு. அதாவது கேசட் வந்து ப்ளே ஆகும், அந்த சவுண்ட் ஆம்ப்ளிஃபை பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த இடத்துல ரொம்ப நாளாக எங்கள் வீட்டில் இருந்த 2 ஸ்பீக்கர்ஸ், ஏன்னா இந்த ஃப்ரீக்வன்சின்னு பேசுகிறப்போ ரெக்கார்ட் ஆகி கேசட்டில் கொடுக்குறத அவுட்புட்டில் கொண்டு வர்றது தான் மேட்ரு. இந்த ஆம்ப்ளிஃபையரில் வந்து ஈக்குவலைசர்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க. இந்த ஈக்குவலைசர் வந்து என்ன பண்ணுன்னா, இப்போ என் ஆடியோ ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்குல்ல, இப்போ பார்த்தீங்களா எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இருக்கா? ஐ மீன் அப்போ அதை கேட்டிருந்த ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு இங்கே இருக்காது, இதிலிருந்து இருக்க ஆரம்பிக்கும். இதுதான் இந்த ஈக்குவலைசர் பண்ணக்கூடிய விஷயம். இப்போ இந்த ஈக்குவலைசர் வந்து நான் டிஜிட்டலாக வந்து ஒரு சாஃப்ட்வேரில் பண்ணுறேன். இதையே அனலாகாக வந்து அந்த ஆம்ப்ளிஃபையர்ஸில் வந்து ஈக்குவலைசர் அப்படின்னு ஒரு செட்டப் இருக்கும். ஸோ எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து எங்கள் அப்பா பர்சனலாக ஐ மீன் எப்படி சொல்கிறது, கஸ்டமைஸ் பண்ணது. இதில் வந்து ஒரு சின்ன சப்வூஃபர் இருக்கும், ஒரு சின்ன மிட் ரேஞ்ச் இருக்கும், ஒரு சின்ன ட்வீட்டர் இருக்கும். திரும்பியே சொல்கிறேன், ஒரு சப்வூஃபர் இருக்கும், ஒரு மிட் ரேஞ்ச் இருக்கும், ஒரு ட்வீட்டர் இருக்கும். இந்த சப்வூஃபரு, மிட் ரேஞ்சு, ட்வீட்டரு, இதில் இந்த சப்வூஃபருங்கிற வார்த்தையை நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. சப்வூஃபர் தான் எல்லா இடத்துலையுமே இது பண்ணிகிட்ருக்கு கரெக்டாக. அப்புறம் மிட் ரேஞ்சு அப்படிங்கிறது
இது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரில. நான் வந்து நிறைய சவுண்ட் எந்தூசியாசிஸ்ட் அதெல்லாம் இல்லை. சாதாரணமாக ஒரு வெகுஜனத்துக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க முடியுமோ அந்த மாதிரி சொல்லி வெகுஜனங்கிறது நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் வச்சுருக்கேன் நார்மல் பீப்புள்ஸ் மேலே. அது ஏன்னு பின்னாடி நான் சொல்கிறேன். எல்லாமே ஸ்பீக்கர் தான், எல்லாத்துலேயுமே பேப்பர் தான் இருக்கும், எல்லாத்துலேயுமே ஒரு பெர்மனன்ட் மேக்னெட் தான் இருக்கும், எல்லாத்துலேயுமே ஒரு காயில் தான் இருக்கும். நீங்கள் வந்து எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறப்போ அந்த காயில் அட்ஜஸ்ட் ஆகிறப்போ அந்த மேலே பேப்பர் அதிர்றப்போ கேட்குறது தான் உங்களுக்கு இசை. அப்புறம் என்ன சப்வூஃபரு, மிட்ரேஞ்சு, ட்வீட்டரு அப்படின்னா என்னென்னா, ஒரு ஆடியோ வந்து உங்களுக்கு மனுஷன் வந்து மனுஷனால் 20 ஹெட்ஸ்லேருந்து 20,000 ஹெட்ஸ் வரைக்கும் தான் கேட்க முடியும். அதுதான் அவனோட ஆடிபிள் ரேஞ்ச். 20 to 20 கிலோ ஹெட்ஸ். இந்த 20 to 20 கிலோ ஹெட்ஸ், இந்த 20 ஹெட்ஸ் இருக்குல்ல, ஹெட்ஸ் இஸ் 20 ஹெட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஹெட்ஸ் தான் லோ ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த 20 கிலோ ஹெட்ஸ், கிலோ வருது இல்லையா, இது வந்து ஹை ஃப்ரீக்வன்சி. ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பாருங்கள் இதில். இந்த லோ ஃப்ரீக்வன்சிஸ் எப்போவுமே பெரிய ஸ்பீக்கர்ஸில் தான் வரும். அதை தான் நம்ம ஊஃபர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஊஃபர்ஸ் போகிறது எல்லாமே 20லேருந்து 50, மேக்ஸிமம் 100, 150, 200, 300 ஹெட்ஸ் தான். 300 ஹெட்ஸ் இந்த லோ தான். அந்த உங்களுக்கு நெஞ்சில் இடி இறங்குற மாதிரி இருக்குல்ல பேஸு, நல்லா அடிக்கிற மாதிரி ஒரு சாங் இருக்கும்ல, அடிக்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த பேஸ் வந்து ஆக்சுவலாக லோ ஃப்ரீக்வன்சி தான் அது. அப்புறம் இந்த மிட் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம்ல, மிட் ரேஞ்ச் அப்படிங்கிறது, உதாரணத்துக்கு ஒரு 500 ஹெட்ஸ்லேருந்து ஒரு கிலோ ஹெட்ஸுக்குள்ளே, இதுதான் வந்து நம்ம வாய்ஸோட ரேஞ்சு. நான் பேசிகிட்டு இருக்கல, இந்த வாய்ஸோட ரேஞ்ச் வந்து இதுதான். இந்த மிட் ரேஞ்சை வந்து கேட்கணுன்னா அந்த மிட் ரேஞ்ச் ஃப்ரீக்வன்சி வந்து டியூன் பண்ணி அந்த ஸ்பீக்கரில் வர வைப்பாங்க. அப்புறமா ட்வீட்டர் அப்படிங்கிறது ஹை ஃப்ரீக்வன்சி. இப்போ இந்த மிட் ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து இந்த ஊஃபரோடையும் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் அந்த ஸ்பீக்கர் வந்து. ஓகேங்களா? அடுத்தது வந்து என்னென்னா ட்வீட்டர் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இதுதான் ஹை ஃப்ரீக்வன்சி. 1 கிலோ ஹெர்ட்ஸ், 1.5 கிலோ ஹெர்ட்ஸ், 2, 3 இந்த மாதிரி கிலோ ஹெர்ட்ஸ்லாம் இந்த சத்தம் இருக்கு இல்லையா, இது கேட்குறதா இந்த இதை கொடுக்குறதா இந்த ட்வீட்டரோட வேலை. ரொம்ப சின்னதாக இருக்கும். முன்னாடி கார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேமஸாக பைனியர் ட்வீட்டர் இருக்கும். சின்னதாக ஒரு 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 குட்டியாக ஒரு டென்னிஸ் பாலோடைய ரொம்ப சின்ன சைஸில் அந்த கோல்ஃப் பால் மாதிரி குட்டியாக காருக்கு முன்னாடி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இந்த பஸ்ஸில் போனவங்கலாம் தெரியாது, ராஜபாளையம், கோயில்பட்டி, எங்கள் ஏரியா சைடில் உள்ளதெல்லாம் சொல்கிறேன். மேக்ஸிமம் நான் அந்த சைடு போகிற பஸ்ஸில் தான் நான் இந்த பாட்டெல்லாம் கேட்டிருக்கேன். அந்த ஆடியோ செட்டப்பே சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். அதுக்குன்னே சில பாடல்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் போட்டு கேட்குறப்போ வந்து சூப்பராக இருக்கும். நான் நிறைய ரசிச்சிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த ஸ்பீக்கரை பற்றின ஐடியா இருக்கும். மிட்ரேஞ்சு, ட்வீட்டரு, அப்புறம் வந்து ஊஃபர். எங்கள் வீட்டில் இதே மாதிரி 2 செட்டப் இருக்கும், லெஃப்ட் அண்ட் ரைட். அப்புறம் நாள் போக 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 என்னாச்சுன்னா, அந்த ஆம்பை வந்து எங்களால் ரிப்பேர் பண்ணி ரொம்ப யூஸ் பண்ண முடியலை. அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, நான் வந்து மெல்ல ஹோம் தியேட்டருக்குள்ளே மாறணும். ஸோ அப்போ நான் வந்து கம்ப்யூட்டர் சர்வீஸ்லாம் பண்ணியிருந்தேன். அப்போ லாகிடெக்கில் ஒரு ஹோம் தியேட்டர் வந்து என் கடையில் விற்காமல் இருந்தது, நான் வேலை பார்த்த இடத்துல. அப்போ அந்த அண்ணன்ட்ட சொல்லி, இது நான் வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறேனே அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணேன்னா, அந்த ஸ்பீக்கர்ஸை ஹோம் தியேட்டராக வந்து ரீப்ளேஸ் பண்ணேன். நான் பண்ண மிகப்பெரிய தப்பு அதுதான். மிகப்பெரிய தப்புனா, அப்போ அந்த நேரத்தில் வந்து புது ஆம்ப் வாங்குகிற அளவுக்கு எங்ககிட்ட பைசா இல்லை. அண்ட் ஒன்லி சோர்ஸ் வந்து இதுதான் கிடச்சிது, எடுத்துகிட்டு வந்தேன். அண்ட் இதை நான் ரொம்ப இதை ஏன் நான் தப்பு அப்படின்னு சொல்கிறேன்னா, எங்கள் அம்மா வந்து அந்த பழைய ஸ்பீக்கரில் கேட்ட மாதிரி இல்லை அப்படின்னாங்க. அந்த டைமில் எனக்கு வந்து அந்த சப்வூஃபர் மேலே இருந்த இதுதான் இருந்ததே தவிர, சீரியஸ்லி ஒரு பேலன்ஸ்டான ஆடியோ அப்படிங்கிறதுல இல்லை. எங்கள் அம்மாவுக்கும் வந்து அது அவங்களுக்கு எப்படி தெரியுமோ அதில் வந்து அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாங்க. பட் பையன் தானே அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க. நானும் அதை வந்து பெருசாக கண்டுக்கலை. எப்போ வரைக்கும் கண்டுக்கலைன்னா, அதை ரியலைஸ் பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு. அப்புறமா ஸ்லோலி என்ன பண்ணோன்னா, அந்த ஆடியோலேருந்து வெளியில் வந்துட்டு நாங்கள் டிவி மாற்றினோம். டிவி மாற்றினப்போ பெரிய நம்ம யூஸ்வலாக இருக்கிற அந்த டிவி இருக்கு இல்லையா, அந்த டிவியை மாற்றிட்டு எல்சிடி எல்இடி டிவிக்கு வந்து சுவிட்ச் ஆனோம். அப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி சோனியில் ஒரு திரும்பியும் ஹோம் தியேட்டருக்கு தான் போகிறேன். காரணம் என்னென்னா, அந்த பேஸு தான். எனக்கு வந்து நான் வந்து ஒரு 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 பேஸ் ஹெட்டு தான் பேசிக்கலி. அதாவது பேஸ் அதிகமாக விரும்புகிறவங்கள பேஸ் ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேஸ், பாஸ்,
டொமேட்டோ மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ என்னென்னா அந்த சோனியோட அது வந்து வாங்கினேன். இட்ஸ் ஒரு ஒரு அதில் ப்ளூடூத் கூட கிடையாது, ஆக்ஸ் மட்டும்தான். அதில் வந்து ஒரு 4 ஸ்பீக்கர் தான் வரும், ஒரு சப்வூஃபர் வரும். சப்வூஃபரில் தான் எல்லா கண்ட்ரோலுமே இருக்கும். அது ஒரு 100 வாட் ஆர் 200 வாட்டான்னு எனக்கு சரியா ஞாபகம். இப்போ வரைக்கும் அது ஓடிட்டுருக்குங்க, 7-8 வருஷமாக ஓடிட்டுருக்கு. ஆனால் செம்மையாக இருக்குங்க. அந்த பேஸ் வந்து செம்மையாக இருக்கும். அங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு மிட்ரேஞ்சு ஓரளவுக்கு வரும். அப்புறமா வந்து உங்களுக்கு ஹை வந்து அந்த அளவுக்கு வரவே வராது. இந்த டியூட்டருங்கிற ஐட்டமே அதில் கிடையாது. திரும்பவும் எங்கள் அம்மாவுக்கு ஓகே, பட் அந்த ஸ்பீக்கர் அளவுக்கு இல்லை. ஆனால் இப்போதைக்கு எங்ககிட்ட அதுதான் இருக்குது. நான் வீட்டில் வச்சு கேட்டுட்ருக்கு, அதெல்லாம் இருக்குது. சரி, இப்போ இதெல்லாம் எதுக்கு நீ பேசிக்கிட்டு இருக்க சம்மந்தமே இல்லாமல் அப்படின்னா, அடுத்த மேட்ருக்கு வரேன். இந்த ஃப்ரீக்வன்சிஸ் இருக்குல்ல, இந்த ஃப்ரீக்வன்சிஸ் வந்து உங்களை வந்து நிறைய வகையில் ஃபிசிக்கலி அஃபெக்ட் பண்ணும். நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்களா, நிறைய பேரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சவுண்டு கூட போச்சுன்னா, ஏன் இதை கேட்டுக்கிட்டு இருக்க, இறைச்சலாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அதுவே கொஞ்சம் நல்லா ஒரு சொஃபஸ்டிகேட்டடான ஒரு செட்டப்பில், ஆடியோ செட்டப்பில் உட்கார வச்சிங்க அப்படின்னா அவங்க கேட்க மாட்டாங்க, அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த ஃப்ரீக்வன்சிஸ் அந்த ஸ்பீக்கர்லேருந்து வருதில்ல, அது வந்து நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ண மாற்றும். சில பேருக்கு வந்து இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி அப்பீட் சாங்ஸ், அதாவது இந்த குத்துப்பாட்டு, கானா பாட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி பாட்டு வந்து கேட்குறதுக்கு பிடிக்கும். சில பேருக்கு வந்து கர்நாடிக் கேட்குறதுக்கு பிடிக்கும். சில பேருக்கு வந்து மெலடிஸ் கேட்குறதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், அந்த மிக்ஸ்டான இதில். ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தப்போ தான் வந்து அதில் இருக்கிற ஒருத்தர் சொன்னார், ஹர்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது, அவங்க ஆடியோ டியூன் பண்ணுற கம்பெனி. ஆடியோ கார் ஆடியோஸில் வந்து அவங்க ரொம்ப ஃபேமஸ், ஹர்மன் அப்படின்றவங்க. ஜாகுவாரில் வந்து அவங்களோட ஆடியோ சிஸ்டம்ஸ் தான் இருக்கும். அப்புறமா ஜாகுவாரை வந்து டாட்டா இது பண்ணப்போ, டாட்டாவில் வர்ற எல்லா கார்ஸ்லையுமே ஹர்மன் இருக்க ஆரம்பிச்சிச்சு, ஹர்மன் சவுண்ட் சிஸ்டம்ஸ் இருக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஹர்மன் சவுண்ட் சிஸ்டத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேஸ் வந்து பஞ்சியாக இருக்கும். ஆனால் வந்து சாரி, தப்பாக சொல்கிறேன். யோசிக்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க. தம்ப் அண்ட் பஞ்ச், ஓகே. பேஸ் வந்து பஞ்சியாக இருக்காது, அதாவது உங்களோட நெஞ்சில் வந்து அப்படி குத்துற மாதிரி இருக்காது. அந்த பேஸ் வந்து அது வந்து ஒரு மாதிரி தம்பியாக இருக்கும். ஒரு தலகாணியில் நீங்கள் குத்துனீங்கன்னா எப்படி இருக்கும், அந்த அதிர்வலைகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இது வந்து ஹர்மான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லாங் ட்ராவல் நீங்கள் பண்ணுறப்போ, ரொம்ப நேரமாக நீங்கள் வந்து மியூசிக்கு எக்ஸ்போஸ் ஆகிறப்போ உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, நீங்கள் டயர்டாக ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா இந்த ஃப்ரீக்வன்சிஸ் வந்து உங்களோட மசில்ஸை ஹிட் பண்ணும். ஹார்ட் மசிலும் சரி, இல்லை மற்ற மசிலையும் சரி ஹிட் பண்ணுறப்போ, அந்த மசில் வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் மசில் அப்படி குத்திக்கிட்டே இருந்தால் கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆக ஆரம்பிச்சிடும், அப்படி சோர்வு அடைய ஆரம்பிச்சிடும் இல்லையா? வலிக்கிற அளவுக்கு குத்தலைனா கூட சோர்வு அடைய ஆரம்பிச்சிடல. இந்த ஒரு எஃபெக்ட் வந்து ஸ்பீக்கர்ஸ் பண்ணும். ஆமாம். ஸோ அதே மாதிரி இந்த ஃப்ரீக்வன்சிஸை கொஞ்சம் நீங்கள் மாற்றினீங்கன்னா, உங்களை வந்து ஒரு மியூசிக்கால் உங்களை அளவும் வைக்க முடியும், உங்களை உணர்ச்சி வசப்படுத்த முடியும். இதுதான் நான் ஃபஸ்ட்டில் சொன்ன அந்த ட்ரான்ஸ் ஸ்டேட்டு கூட கனெக்ட் ஆகுது. இது வந்து நிறைய இளையராஜா பாடல்களில் இருக்கும். இந்த ரைம் அண்ட் ரிதம் கூட உங்களுக்கு சூட்டபுளான லிரிக் சேர்றப்போ, எஸ்பெஷலி தமிழ் பாட்டில் லிரிக் சேர்றப்போ அந்த பாட்டு வந்து உங்களை வந்து இது பண்ணிடும். அப்படி நிறைய பாட்டு உங்களுக்குலாம் ஃபேவரட்டான பாடல்கள்லாம் இருக்கும். அந்த பாட்டை கேட்குறப்ப ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஏன் உங்களுக்கு அந்த பாட்டை இவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரியாது. பட் ஆனால் அந்த பாட்டை கேட்கும்போது உங்களுக்கு என்னமோ பண்ணும். அது வந்து அந்த சூழல்களாக இருக்கலாம், அந்த சூழ்நிலைகளாக இருக்கலாம். இப்போலாம் எனக்கெலாம் ஒரு 2-3 பாட்டு இருக்குது. நான் வந்து ஹிமாலயாஸில் வந்து, அதாவது இமயமலையில் வந்து நாங்கள் பைக் ஓட்டிகிட்டு போனோம் ஒரு 10 நாள். ஸ்பிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது, சீரியஸ் ஆஃப் பள்ளத்தாக்கு இருக்குது. அங்கே ஒரு 10 நாள் நாங்கள் வந்து அந்த பள்ளத்தாக்கில் வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருந்தோம். அப்போ அந்த வண்டி ஓட்டிகிட்டு போகிறப்போ இந்த பாட்டு கேட்டுட்டு போனோம் ஒரு சில இடத்துலலாம். எனக்கு இப்போவும் அந்த பாட்டு கேட்குறப்போ என் மைண்டில் வந்து அந்த ஸ்பிட்டியோட மலைப்பகுதிகள் வந்து அப்படியே பிக்சரைஸ் ஆகும். இது நிறைய பேருக்கு நடந்திருக்கும். ஒரு சூழல் அந்த பாட்டு கூட கனெக்ட் ஆகாது, அது நல்ல சூழலாகவும் இருக்கலாம். சில பாடல்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கூட நீங்கள் கேட்டு இன்றைக்கி அவங்க கூட இல்லாமல்
கூட இருக்கலாம். அந்த நேரத்தில் அந்த பாட்டு கேட்குறப்போ உங்களுக்கு ரொம்ப வருத்தமாகவும் இருக்கலாம். அதே மாதிரி நாட் நெசசரிலி அந்த பாட்டு கூட இல்லை, சில சில அந்த பாட்டில் வரக்கூடிய சின்ன சின்ன மியூசிக் நோட் வந்து உங்களை வந்து இது பண்ண வைக்கும், ஃபீல் பண்ண வைக்கும். இப்போ வரைக்குமே ஒரு நாளில் பாட்டு இருக்குல்ல, இவனோட ஒரு நாளில் பாட்டு, அதில் வந்து அந்த ஒரு வயலின் வந்து ஒரு பிட்டு ஒன்று வரும். அந்த வயலின் வந்து நான் சீரியஸாக சொல்கிறேன், அந்த வயலின் வந்து அவங்க அவங்க வாசிக்கும்போது அது வந்து அந்த போவை எடுத்து லிட்ரலி என் ஹார்ட் மேலே வச்சு அப்படியே இழுத்தா இப்படி இருக்கும். அந்த மாதிரி ஐ மீன் நான் சீரியஸாகவே சொல்கிறேன், அது அந்த மாதிரி ஃபீல் எப்போ அந்த வயலினை கேட்டாலும் எனக்கு இருக்கும். வயலினு, ஸ்ட்ரிங்ஸு, அப்புறம் வந்து பெர்குஷன் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குல்ல, தபலா, தவிலு, இதெல்லாம் வந்து கரெக்டான ஒரு ஸ்பீக்கரில் நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ அப்படி இருக்கும். நான் இது வரைக்கும் லைவ் கான்சர்ட் போனது கிடையாது, ஒரு கான்சர்ட் கூட. பட் அந்த அந்த ஸ்பீக்கர் செட்டப்பில் நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த மாதிரி இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ எங்கே ஆரம்பித்தோம், எங்கேயோ ஆரம்பித்தோம், இப்போ இங்கே வந்துட்டோம். இப்போ அந்த ட்ரான்ஸ் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம்ல. ஸோ அந்த மாதிரி ஆகிறப்போ எனக்கு ஒரு வாட்டி ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. என்ன அப்படின்னா, எனக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், ஃபோட்டோகிராஃபி பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் இப்போ வரைக்குமே. என்கிட்ட ஒரு ஃபுல் ஃப்ரேம் கேமரா இருக்குது. அது இன்னொரு சப்ஜெக்ட்டு, நம்ம இன்னொரு நாள் அதை பற்றி தெளிவாக பேசுவோம். அந்த மாதிரி ஒரு 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 ஈவெண்ட் கேப்சர் பண்ண போகிறப்போ எனக்கு ஒரு ரோல்ஸ் ராயல்ஸ் காரில் வந்து போகக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஒரு ரோல்ஸ் ராயல்ஸ் காரில் ஒரு 2-3 ஹவர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு சென்னையில். அப்போ நான் வந்து அது வந்து ஒரு ரெண்டல் காரு, ப்ரீமியம் ரெண்டல் காரு. அப்போ அந்த டிரைவர்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணி, நான் எதாவது பாட்டுக்கிட்டு எதாவது போடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ, எனக்கு பாட்டு இல்லைப்பா, எஃப்எம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்எம் ஆன் பண்ணாருங்க. என் லைஃப்பில் ஃபஸ்ட்டு வாட்டி ஒரு காருக்குள்ளே உட்காந்து நான் பாட்டு கேட்குறப்போ, அந்த பாட்டு வந்து அந்த காரோட சென்டரில் வந்து கேட்டுச்சிங்க. நீங்கள் ரோல்ஸ் ராயல்ஸும் இல்லை என்ன ப்ரீமியம் காருக்கு போனாலும் உங்களுக்கு சரௌண்டிங்கில் இருக்க டிராஃபிக் நாய்ஸ் எதுவுமே உள்ளே கேட்காது. அங்கே கேட்ட ஒரே ஒரு நாய்ஸ் வந்து ஏசியோட ஹிஸ்ஸிங் நாய்ஸ் மட்டும்தான் கேட்டுச்சு. அந்த ஏசி ஓடிட்டுருக்குள்ள அந்த ஏசி வந்து அப்படின்ற அந்த அந்த நாய்ஸ் தான் இருந்துச்சு. இந்த பாட்டு கேட்கும்போது இந்த பாட்டு போட ஆரம்பிச்சு, அதனால பெரிய காரோட சென்டரில் வந்து சவுண்டு கேட்குது. நம்ம ஹெட்ஃபோன்ஸில் வந்து கேட்டுட்டு இருப்போம் இல்லையா, நம்ம தலைக்கு நடுவில் கேட்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்ல. ஸோ அது வந்து எனக்கு புரிஞ்சிச்சு. நம்ம ஹெட்ஃபோன் வச்சுருக்கோம், ஸோ அதில் வந்து அந்த ஆடியோ வேவ்ஸ் வந்து நம்ம போன் கண்டக்ஷன் மூலமாக நடக்குது. ஸோ அதில் டியூனிங் பண்ணி நம்ம சென்டர் ஆஃப் ஹெட்டில் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். ஆனால் இது ஒரு காரில் வந்து நான் ஃபஸ்ட் டைம் ஆச்சரியப்படுறேன். அது ஃபஸ்ட் டைம் கேட்குறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நான் வந்து அந்த ஸ்பீக்கர் சைட்லலாம் போகிறேன். எப்போவுமே காரில் 4 டோரில் தானே ஸ்பீக்கர் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்பீக்கர் இருக்கிற இடத்துல இருந்து தான் நமக்கு சத்தம் வரும், கேட்கும் இல்லையா? நான் போகிறேன், எனக்கு அப்படி அந்த ஸ்பீக்கர் அங்கே இருக்கிறது எனக்கு தெரியுது. ஐ மீன் அங்கே தான் இருக்கும், அதை சொல்கிறேன். வெளியில் தெரிகிற மாதிரி அதில் டிசைன் பண்ணலை. நான் பார்க்குறேன், அங்கேருந்து சவுண்டு வர மாட்டேங்குது. இது எப்படா நடுவில் இருந்து சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஆச்சரியம். அப்புறம் போன வேலையை முடிச்சுட்டு வந்துட்டோம். அது அப்படியே ஒரு பேக் ஆஃப் த மைண்டில் அந்த 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 காரில் தான் நான் முதல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வந்து இருந்துச்சு. அப்போது வந்து நான் காலேஜ் டேஸில் ஒரு வாட்டி ஒரு BMW காருக்கு ரேட்டு வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஆட்டோ கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேகசின் வரும், லைப்ரரியில் உட்காந்து புரட்டிகிட்டு இருப்போம். அந்த ஆட்டோ கார் மேகசினில் வர்றப்போ ஒரு BMW கார், அந்த காருக்கு என்ன ரேட்டு, அது கூட உங்களுக்கு DVD ஆடியோ வேணும்னா 2 லட்சம் ரூபா அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நான் சொல்கிறது வந்து 2005-06 அந்த டைமில் சொல்கிறேன். 2 லட்சம் ரூபாயா ஆடியோவுக்கா அப்படின்றப்போ நான் வந்து கேட்குறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சார் இருக்கிறாங்க, அவங்க ஒரு கார் எந்திரிச்சு அப்போ அந்த அவங்ககிட்ட கேட்குறேன், சார் இந்த மாதிரி வெறும் ஒரு DVD பிளேயருக்கு BMWல 2 லட்சம் ரூபா கேட்குறாங்க சார். அப்போ தான் அவர் என்ன சொன்னார்னா, இல்லைடா அந்த சவுண்டை வந்து அந்த அளவுக்கு உள்ளே வந்து செட் பண்ணுவாங்க அப்படின்ற அளவுக்கு அவர் சொல்லிட்டாரு. அது கரெக்டாக ஸ்பீக்கர்லாம் பிளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க ஆடியோ கேட்குறதுக்கு. இது வந்து நான் வந்து ரோல்ஸ் ராய்ஸுக்கு முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்தது. அப்போது நான் அந்த ரோல்ஸ் ராய்ஸில் கேட்கும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு. ஓ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அதை அப்படியே விட்டுட்டேன். அப்போது அப்படியே விட்டுட்டு நான் வந்து என் கார் வாங்குறப்போ என் காருக்கு வந்து நான் ஆடியோ செட்டப் பண்ண போகிறேன்.
எனக்கு பெரிய அளவுல அதில ஐடியா கிடையாது. சிம்பிளா வந்து ஒரு நேவிகேஷன் சிஸ்டம், ஒரு அந்த கார்லயே 4 குட்டி குட்டி 40 வாட்ஸ் ஸ்பீக்கர்ஸ் இருந்துச்சு. அது சப்வூஃபர் தான். ஓகே. என் பட்ஜெட்டுக்கு அது வந்து ஓகே இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த பட்ஜெட் அப்கிரேட் பண்ணுறதுக்காக வந்து கொஞ்சம் செலவு பண்ணலான்னு ஐடியா பண்ணிட்டு, நான் யூடியூபுக்குள்ள போறேன். அப்போதான் எனக்கு விஷயங்கள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. என்ன மேட்டர் அப்படின்னா, அந்த 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 ரோல்ஸ் ராய்ஸ்ல நான் கேட்ட அந்த ஆடியோவ, நீங்க எந்த கார்ல வேணாலும் கொண்டு வர முடியும். ஓகேங்களா? அதுக்கு பேரு தான் சவுண்ட் ஸ்டேஜிங். அது கார்லன்னு கிடையாது. நம்ம வீட்ல, கான்சர்ட்ல இதுல எல்லாமே நம்ம கொண்டு வர முடியும். இது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம். ஆனா நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட விஷயம், அத தான் நான் இங்க ஷேர் பண்றேன். ஸோ இது எப்படி அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். ஸோ இது எப்படி பண்றாங்க அப்படின்னா, ம் ஆம் முதல்ல ஒரு ஒரு ஸ்பேஸ் நீங்க எடுத்துக்கங்க. அது ஒரு ரூமா இருக்கட்டும், இல்ல ஒரு காரா இருக்கட்டும். நான் என் கார பத்தி சொல்றேனே. அந்த கார்ல வந்து முதல்ல வெளியில இருக்க நாய்ஸ உள்ள கொண்டு வராம, அ வெளியில இருக்கிற எந்த நாய்ஸுமே உள்ள கொண்டு வராம இருக்கிறதுக்காக, கார்கள்ல வந்து என்ன பண்றாங்கன்னா, சைடுல ஃபுல்லா டேம்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. இந்த டேம்பனிங் ஸ்டிக்கர் வந்து இதோட வேலையே என்னன்னா, சவுண்ட வந்து உள்ள இது பண்ணி வச்சுக்கும். அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். ஓகேங்களா? ஸோ கார பூரா முதல்ல வந்து டேம்பனிங் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ஏரியாவ நம்ம என்ன பண்றோம்னா, சவுண்ட் ப்ரூஃபிங் மாதிரி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்போ வெளில ஹார்ன் அடிச்சா எப்படிப்பா கேட்கும் அப்படின்னா, கார் ஓட்டுறதுக்கு ஹார்ன் அடிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. கண்ணு தான் முக்கியம். கண்ணும் அந்த கண்ணாடியும் தான் முக்கியம். அது வேற ஒரு பெரிய டாபிக்ங்க. அத நான் இன்னொரு வாட்டி சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இது இப்போ வந்து என்ன பண்றோம்னா, அ அடுத்ததா வந்து இந்த இந்த பாட்டுல நான் சொன்ன இந்த லோ, ஹை, மிட் ஃப்ரீக்வன்சி இருக்குல்ல, இந்த ஃப்ரீக்வன்சிஸ தெளிவா கேட்க வைக்கணும். அப்படின்னா, அதுக்குன்னு சில ஆடியோ எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. என்னது இது? இந்த தெளிவா கேட்க வைக்கிறதுனா என்ன? அப்படிங்கிறத சொல்றேன். நம்ம இவ்வளோ நாளும் வந்து ஐ மீன் 80ஸ், 90ஸ் இந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, டிஜிட்டலோட ஆதிக்கம் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமா இல்ல. அட்லீஸ்ட் நான் சொல்றது கமர்ஷியல். கமர்ஷியல் அப்படின்னா, எத மீன் பண்றேன் அப்படின்னா, நம்ம வீடுகளுக்கு வந்து டிஜிட்டல் அந்த அளவுக்கு உள்ள வரல. எல்லாமே அனலாக் தான். வென் ஐ சே அனலாக், நம்ம டேப்ல ரெக்கார்ட் பண்ணியிருப்போம் இல்லையா? டேப்ல ரெக்கார்ட் பண்றது. அதுதான். ஒரு டேப்ல எவ்வளோ இருக்கும்? 7 பாட்டு இருக்குமா? அது வந்து ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய ஒரு MP3 சாங் வந்து 5 MB வருது. அது வந்து ஒரு கம்ப்ரஸ்டு ஃபார்மேட். இதே நீங்க வேவ் ஃபார்மேட்ல பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜாஸ்தியா இருக்கும். காரணம் என்னன்னா, எல்லா சின்ன சின்ன டீட்டெயில்ஸையுமே வந்து அதில கவர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ம். ரைட். இப்ப மறுபடியும் மேட்டருக்கு வரேன். அப்ப நம்ம வீடுகள்ல முன்னாடி ஒரு கேசெட்ல வந்து 7 பாட்டு தான் இருக்கும். ஒரு சைடுல வந்து இந்த 7 பாட்டையுமே ஒரு ஹெட் வந்து ரீட் பண்ணும். ஒரு அனலாக் ஹெட் வந்து ரீட் பண்ணும். அனலாக் ஹெட் வந்து ரீட் பண்ணி அத வந்து இன்ஃபர்மேஷனா ஐ மீன் எலக்ட்ரிக்கல் சிக்னலா மாத்தும். ஓகேங்களா? இந்த எலக்ட்ரிக்கல் சிக்னலா மாத்தி இத எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆம்பிளிஃபையர்ல குடுப்பாங்க. ஆம்பிளிஃபையர் எல்லா எலக்ட்ரிக்கல் சிக்னலையுமே ஆம்பிளிஃபை பண்ணி தான் குடுக்கும். ஓகேங்களா? இப்ப இது வந்து என்ன பண்ணும்னா, ஒரு ஈக்குவலைசருக்குள்ள போகும். ஈக்குவலைசர்ங்கிறது பேக் எண்ட்ல ஒரு ஃபில்டர் தான். எலக்ட்ரானிக் ஃபில்டர். எலக்ட்ரானிக் ஃபில்டர் வந்து ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ வச்சு தான் ரெடி பண்ணி இருப்பாங்க. இது என்ன பண்ணும்னா, ரொம்ப முக்கியமான வேலையே இதுதான் பாக்குது. என்ன லெவல் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ வெளியில அனுப்பணுமோ, அத மட்டும் தான் ஃபில்டர் பண்ணி வெளியில அனுப்பும். இதான் ஈக்குவலைசரோட வேலை. இப்போ 50 ஹெர்ட்ஸ் அப்படின்னா, நீங்க 50 ஹெர்ட்ஸ் இது பண்ணி 50 அதுலேருந்து வர்ற அவுட்புட் வந்து 50 ஹெர்ட்ஸா தான் இருக்கும். இது அனலாக் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஈஸியா நடக்கும் இந்த வேலை. ஆனா இதுவே டிஜிட்டல்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சாங் இருக்கு இல்லையா? இந்த அனலாக் டிஜிட்டல் வேவ் பார்த்தீங்கன்னா தெரியும். அனலாக் வேவ் வந்து நம்ம இதுலலாம் பார்த்துருக்கீங்களா? ஆ எக்ஸாம்பிள் எத சொல்றது நான் உங்களுக்கு? ஹாஸ்பிட்டல்ஸ்லலாம் வந்து காட்டிக்கிட்டே இருப்பாங்களே, இப்படி போய்க்கிட்டே இருக்குமே. அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையான்றதுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஃப்ளாட் லைன் ஆயிடும். அவங்க இறந்துட்டாங்கன்னா ஃப்ளாட் லைன் ஆகி பீப்னு ஒரு சவுண்ட் கேட்கும். அதுதான் அனலாக் வேவ்னு வச்சுக்கோங்க. இந்த இந்த வேவ வந்து டிஜிட்டலா மாத்துறதுக்கு சாம்பிளிங் அப்படின்னு பண்ணுவாங்க. சாம்பிளிங்னா என்ன அர்த்தம்னா, நீங்க அனலாக் வேவ்ல பார்க்குறீங்களா, அது எல்லாமே ஒரு டைமோட ரெப்ரசன்டேஷன்.
கிராஃபில். இது கொஞ்சம் மேக்ஸில் உள்ளே போகிற மாதிரி இருக்கும், வேறு வழி இல்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஒவ்வொரு பாயிண்ட் இன் டைம்லையும் ஒரு சாம்பிள் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பாட்டோட 3வது செகண்டில் ஒரு வயலின் வருதுன்னு வச்சுக்கலாம். 3வது செகண்ட்லேருந்து 10வது செகண்ட் வரைக்கும் அந்த வயலின் ப்ளே ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இந்த வயலின் வந்து ஹை ஃப்ரீக்வன்சின்னு வச்சுக்கலாம். 1.25 ஹெர்ட்ஸு, சாரி 1.5 கிலோ ஹெர்ட்ஸ்ன்னு வச்சுக்கலாம், உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த 3 செகண்ட்லேருந்து 7 செகண்ட் வரைக்கும் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே ஒரு செகண்டுக்குள்ளே 1000 மில்லி செகண்ட் இருக்குது. இந்த 1000 மில்லி செகண்டையுமே இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாம்பிளிங் பண்ணுவாங்க. 1000 மில்லி செகண்டையுமே டிஜிட்டல் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. இங்கே தான் பெரிய பிரச்சனையே ஆரம்பிக்கும். இந்த அனலாகில் இது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனால் டிஜிட்டலில் நீங்கள் இந்த மாதிரி சாம்பிளிங் பண்ணதுக்கப்புறம், டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 0 வோல்ட்டு 5 வோல்ட்டு தான். அதாவது 0 1, 0னா 0 வோல்ட்டு, 1னா 5 வோல்ட்டு. அப்போ இதுக்கு நடுவில் இருக்கிற 0.5, 1, 1.5, 2, 2.5, 3, 3.5 வோல்ட்டுலாம் எங்கே போச்சு? அப்போ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிக்னல் தான், அது எல்லாமே வேல்யூ தான், அது எல்லாமே டேட்டா தான். இதை சாம்பிளிங் பண்ணி ஒவ்வொரு எம்எஸ்ஸையும் சாம்பிளிங் பண்ணி அந்த சாம்பிளிங் பண்ணதை குவான்டைசைஸ் பண்ணி அப்புறம் தான் அது டிஜிட்டலாக கன்வெர்ட் ஆகும். இந்த ப்ராசஸுக்கு தாங்க நிறையா செலவாகும். இந்த ப்ராசஸ் தான், இது எந்த அளவுக்கு நீங்கள் டைட்டாக சாம்பிள் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஆடியோ கிளாரிட்டியாக கிடைக்கும். இப்போ நம்ம எல்லாமே டேக்குன்னு யூஸ் பண்ண, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிஜிட்டல் டு ஆடியோ டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர் டேக்குன்னு பண்ணுவோம் இல்லையா? இந்த இப்போ டேக் இருக்க ஃபோன்ஸ்லாம் பாட்டு கேட்டிங்கன்னா நல்ல வித்தியாசம் இருக்கும், நல்லா பயங்கரமாக வித்தியாசம் இருக்கும். காரணம், டிஜிட்டலில் திருப்பி அதை அனலாகாக கன்வெர்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து இந்த சாம்பிளிங் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு பயங்கரமான ஒரு ப்ராசஸிங் பவர் தேவைப்படும். ஐசிஸ் சிப்ஸ், இந்த சிப் இது வந்து டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸர்னு சொல்லுவோம். டிஎஸ்பி இன்ஜினியரிங்லாம் தெரியும்ல, டிஎஸ்பி, அந்த டிஎஸ்பி தான் இது. அதுக்கு அல்காரிதம்ஸ் எல்லாமே இருக்குது. என்னடா இன்ஜினியரிங்குள்ளே போகிறேன்னு நினைக்காதீங்க, ஒரு 8 வருஷம் நானும் படித்தேங்க எலக்ட்ரானிக்ஸை பற்றி. அதனால தான் இதை இன்னும் கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, அனலாக் சிஸ்டம்ஸ் இருக்கிறப்போ நமக்கு வந்து அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. 80களில் 90களில் ஆடியோவோட அக்யூரேசி அந்த அளவுக்கு இருந்துச்சு. டிஜிட்டல் சிக்னல் வர்றப்போ நமக்கு இந்த அளவுக்கு சீப்பாக கொண்டு வர்றப்போ, சீப்பாக இந்த சென்ஸ் எல்லாரும் வாங்கக்கூடிய ரேட்டுக்கு அது கொண்டு வர்றப்போ ஆடியோ குவாலிட்டி வெகுவாக குறைய ஆரம்பிச்சிது. அது கூட இந்த MP3 மாதிரி கோடக்ஸ் வந்து நம்ம உள்ளே வர்றப்போ என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு இன்புட்டே வந்து அந்த அளவுக்கு இல்லை. இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, நம்ம இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் எல்லாருமே வந்து ஃபோட்டோஸ் அனுப்பிட்டு இருக்கோம்ல, நம்ம டாக்குமெண்ட்டாக ஃபோட்டோஸ் அனுப்புகிறோம். ஏன்னா அதுக்கு கிளாரிட்டி அதிகமாக இருக்கும், கம்ப்ரெஷனே ஆகாமல் போகும் அப்படின்ற மாதிரி இல்லையா, தெளிவாக இருக்கும். ஹெச்டின்லாம் இப்போ அவனே கொண்டு வந்துட்டான், நாள் பட அவனே கொண்டு வந்துட்டான். அந்த மாதிரி தாங்க ஆடியோவும். எந்த அளவுக்கு உங்களோட சோர்ஸ் வந்து பெரிய ஃபைல் சைஸாக இருக்கோ, எல்லா டேட்டாவுமே இருக்கோ, அந்த அளவுக்கு நம்ம சிஸ்டம்ஸால், நான் ஸ்பீக்கர்ஸை சொல்கிறேன், ஸ்பீக்கர்ஸ் அண்ட் அதர் காம்பனன்ட்ஸ், அதால் ரொம்ப எஃபெக்டிவாக சவுண்டை வெளியில் கொடுக்க முடியும். இதுதாங்க விஷயம், வேறு எதுவுமே கிடையாதுங்க. இப்போ இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த காரில் எஸ்பெஷலி காம்பனன்ட் ஸ்பீக்கர்னு ஒரு கேட்டகரி இருக்குங்க. இந்த காம்பனன்ட் ஸ்பீக்கர் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து 2 ஸ்பீக்கர் வரும். ஒரு சின்ன ட்வீட்டர் வரும், அப்புறமா வந்து ஒரு மிட்ரேஞ்ச் ஸ்பீக்கர் வரும். இந்த மிட்ரேஞ்ச் ஸ்பீக்கரையும் இந்த ட்வீட்டரையும் ஒரு சின்ன டிரைவர் வச்சுருப்பாங்க. ஒரு ஒரு எலக்ட்ரானிக் சர்க்கியூட் மெக்கானிசம் இருக்கும். இது என்ன பண்ணும், ஹெட்டில் இருந்து ஆடியோ சிக்னல் வருது இல்லையா, அந்த சிக்னலை ஃபர்தராக பிரிக்கும். எது ஹை ஃப்ரீக்வன்சின்னு பார்த்துட்டு அதை மட்டும் உங்களுக்கு இந்த சின்ன ட்வீட்டரில் கொடுக்கும். எது மிட்ரேஞ்சுன்னு பார்த்தா அந்த மிட்ரேஞ்சை மட்டும் பிரித்து இங்கே கொடுக்கும். நல்லா கேட்டுக்கோங்க, எது ஹை ஃப்ரீக்வன்சியோ அதை மட்டும் பிரித்து ட்விட்டரில் கொடுக்கும். எது மிட்ரேஞ்சு வேல்யூவோ அதை மட்டும் இந்த ஸ்பீக்கருக்கு கொடுக்கும். அப்படின்னா லோ எங்கே போகிறதுப்பா அப்படின்னா, இந்த லோக்கு தான் சப்வூஃபர் தனியாக நீங்கள் வாங்கணும். இந்த லோக்கு சப்வூஃபர் தனியாக நீங்கள் வாங்கி அந்த சப்வூஃபரை வச்சு நீங்கள் இந்த லோவை வந்து ப்ளே பண்ண வைக்கலாம். இதையும் வந்து இந்த ஹெட் யூனிட்ல இருந்து வருது. ஹெட் யூனிட் அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்க்குறோம் இல்லையா, டச் ஸ்க்ரீன்லாம் பார்க்குறோம் இல்லையா, அதான் ஹெட் யூனிட். ஸோ இந்த ஹெட் யூனிட் வந்து நீங்கள் பயனியர் மாதிரி ஒரு ஆடியோவில் ரொம்ப சூப்பரான ஒரு ஆள்னு சொல்லலாம். இன்றைக்கி கமர்ஷியல் செக்மெண்ட்டில் பயனியர்கிட்ட போனீங்கன்னா அவங்களே பில்டின்னாவே இந்த ஆடியோ சிப்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க அந்த ஹெட் யூனிட்டில்.
ஸோ அப்போ அதிலே வந்து உங்களுக்கு சப்வூஃபர் சப்போர்ட்லாம் இருக்கும். நீங்கள் சப்வூஃபர்லாம் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அதிலே மாட்டிக்கலாம். மாட்டிக்கிட்டு என்ன பண்ணலாம்னா கிராஸ் ஓவர் கான்ஃபிகரேஷன் ஒன்று இருக்குது அதில். இது என்னப்பா கிராஸ் ஓவர் கான்ஃபிகரேஷன்? ரொம்ப சிம்பிளுங்க. அந்த லோவுக்கு வந்து உங்களுக்கு சப்வூஃபர் வச்சுருக்கீங்க. மிட் ரேஞ்சையும் ட்வீட்டரையும் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி காம்பனன்ட் ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணிட்டீங்க இல்லையா? இங்கே கிராஸ் ஓவருங்கிறப்போ இந்த மிட் ரேஞ்ச் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுவும் ஒரு ஸ்பீக்கர் தான். அதால் லோவும் கொண்டு வர முடியும். அது எந்த அளவுக்கு லோ கொண்டு வரணுங்கிறத நீங்கள் இந்த கிராஸ் ரேஞ்சில் செட் பண்ணிங்கன்னா உங்கள் ஆடியோ வந்து அம்சமாக இருக்கும். இந்த சப்வூஃபரும் இந்த மிட் ரேஞ்சு எந்த இடத்துல கிராஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்குது. இது வந்து இதுதான் டியூனிங் வரும். இதுதான் டியூனிங்னு சொல்கிறது. இந்த டியூனிங் வந்து ஒரு ஆளோட டேஸ்ட்டை பொறுத்து மாறும். உங்களுக்கு நல்லா நல்லா கும்முன்னு கேட்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கிராஸ் ஓவரில் லோவில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் லோ சைடு வந்து நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். இதுவே எனக்கு அந்த மாதிரி வேண்டாம், எனக்கு வந்து பேஸ் வந்து தம்பியாக இருந்தால் போதும், எனக்கு நல்லா அந்த வாய்ஸும் வோக்கலும் அந்த சின்ன சின்ன இந்த மாதிரியான சவுண்ட்ஸ்லாம் எனக்கு நல்லா கேட்கணும்ப்பா அப்படின்னா கொஞ்சம் ஹை ஃப்ரீக்வன்சி கிட்ட கொண்டு போகணும். இவ்வளோதான் ஆடியோ டியூனிங், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ ஸ்டேஜிங்னு நான் சொன்னேன்ல, அந்த வண்டியோட சென்டரில் பாட்டு கேட்குறது, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மைக் ஒன்று வச்சுக்குவாங்கங்க. சென்டரில் காரோட சென்டரில் மைக் ஒன்று வச்சுக்குவாங்க. இந்த மைக் வச்சுட்டு அது டைரக்ஷனல் மைக்கு. இந்த மைக் என்ன பண்ணுன்னா இப்போ அந்த பாட்டெல்லாம் ப்ளே பண்ணுறப்போ இந்த மைக் வந்து சவுண்டெல்லாம் உள்ளுவாங்கல்ல. ஸோ எந்த சைட்லேருந்து எவ்வளோ வருது, என்ன ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வருதுங்கிறத நோட் பண்ணிக்குவாங்க. நோட் பண்ணிவிட்டு அதை வந்து இன்னும் ஃபர்தராக டியூன் பண்ணுவாங்க. டியூன் பண்ணி ஸ்பீக்கரை வந்து பொசிஷன் பண்ணி வச்சுருவாங்க, எங்கே பார்க்கணும் அப்படி, ஐ மீன் லைக் எந்த சைடு ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பொசிஷன் பண்ணிவிட்டு இதை வந்து டியூன் பண்ணுவாங்க. டியூன் பண்ணி கரெக்டாக அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறது, அந்த அந்த காரோட சென்டர் ஏரியாவில் வந்து வைக்கிறதுக்கு பேர் தான் ஸ்டேஜிங். இந்த ஸ்டேஜிங் பண்ணுறதுக்கு வந்து டியூனிங் சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது. அப்புறமா இதுக்கு ஹார்ட்வேர்ஸும் கூட இருக்குது. எதுக்கு ஹார்ட்வேர்ஸ் வந்து வேணும் அப்படின்னா, நான் அப்போதே சொன்ன மாதிரி சாம்பிளிங் வந்து நல்லா பண்ணணும் இல்லையா? ஆனால் இந்த சாம்பிளிங் பண்ணக்கூடிய சாம்பிளர், அதாவது சிக்னல் ப்ராசஸர்ஸ் வந்து காஸ்ட்லி. ஓகே, இப்போது நம்ம இந்த இடத்துல எங்கேயுமே எலக்ட்ரிக்கல்ஸை பற்றி பேசவே இல்லை. எலக்ட்ரிக்கல் சிக்னல் சொல்கிறோம், ஸ்பீக்கருக்கு லைன் கொடுக்குறோம். ஆனால் ஸ்பீக்கர்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குற அந்த ஆடியோ கேபிள் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் வந்து எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் தான் இருக்கும். அதில் அந்த சிக்னல் அந்த ஸ்பீக்கரை வந்து ஓரளவுக்கு தான் இது பண்ணும், காயிலில் வந்து ஜென்ரேட் பண்ணும் சவுண்டு வந்து. அப்போ இது பத்தாதுப்பா, அந்த ஸ்டேஜிங்லாம் பண்ணணும், எல்லா ஃப்ரீக்வன்சிஸும் அந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து பவர் சப்ளை கொடுக்க வேண்டியது வரும். இதை தான் ஆக்டிவ் செட்டப்னு சொல்லுவாங்க. ஸோ பவர் சப்ளை கொடுக்குறீங்க, ஆடியோ சிக்னலும் கொடுக்குறீங்கிறப்போ அங்கே ஸ்ட்ரென்த்து நல்லாயிருக்கும், சிக்னல் ஸ்ட்ரென்த்து. அதை ஃபர்தராக நல்லா டியூன் பண்ணி டோன் டயல் பண்ணி நீட்டாக கொண்டு வரதுக்கு ஒரு டிஎஸ்பி யூஸ் பண்ணுவாங்க, டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸர். இந்த டிஎஸ்பி என்ன பண்ணுன்னா உங்களுக்கு என்ன ஃப்ரீக்வன்சி வேணுமோ அந்த ஃப்ரீக்வன்சிக்கு கரெக்டாக இதை டியூன் பண்ணி கொண்டு வரும். நான் ஏற்கனவே முதல்ல ஆரம்பித்தப்போ சொன்னேன் இல்லையா, எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஆம்பிளிஃபையரில் ஒரு ஈக்குவலைசர் இருந்துச்சுன்னு சொல்லி, அதுதான் அந்த ஈக்குவலைசர் தான் இங்கே டிஜிட்டல் ஃபார்மேட்டில் இருக்கும். அந்த ஈக்குவலைசரை வந்து நீங்கள் கரெக்டாக டியூன் பண்ணுறது மூலமாக இந்த ஆடியோவை செட் பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் பண்ணுறது மூலமாக என்ன நடக்கும்னா ப்ராப்பரான அந்த ஃப்ரீக்வன்சி செட் ஆகிறப்போ நீங்கள் பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, வண்டி ஓட்டிக்கிட்டே இருப்பீங்க, ஆனால் நீங்கள் வேறு ஒரு ஸ்பேஸுக்கு போயிடுவீங்க. உங்களுக்கு ஒரு காம்னஸ் கிடைக்கும். இது வந்து மியூசிக் லவர்ஸுக்கு சொல்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போது அவங்களோட மனசமாதானமாகவும், சில பேருக்கு வந்து வண்டி எடுத்துகிட்டு, சில பேருக்கு பைக் எடுத்துகிட்டு ரொம்ப தூரம் போனால் ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ஏன்னா அந்த காட்சிகள்லாம் சேஞ்ச் ஆகும், அவங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம். சில பேருக்கு காரில் போகும்போது பாட்டு கேட்டுகிட்டே போகும்போது என்ன தான் ஒரு ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன் இதெல்லாம் இருந்தாலும் அந்த நேரம் வந்து அது அவங்களுக்கான ஒரு அந்த ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம், அந்த லிமினல் ஸ்பேஸ், அந்த 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 லைட்டான ஒரு ட்ரான்ஸுக்குள்ளே போகிறப்போ அதில் கிடைக்கிற ஃபீலே வேறங்க. இது வந்து அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். அது ஒருத்தரோட மியூசிக் டேஸ்ட்டை பொறுத்தது. இதெல்லாம் பண்ணி இவ்வளோலாம் செலவு பண்ணினா தான் அப்படி ஒன்று பண்ணணுன்னா எனக்கு தேவையே இல்லைன்னா தேவையே இல்லை தான். ஆனால் நான் இந்த விஷயம் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு நடந்தப்போ இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இது எதனால் நடக்குதுன்னு உள்ள தேடி போகும்போது தான் அதுக்கு தகுந்தாப்புல எனக்கு எல்லா விஷயமும் அமைஞ்சு கூடி வந்ததுங்க. ஒரு கார் கிடச்சிது, அப்புறமா அந்த காருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் செலவு பண்ணுற அளவுக்கு ஒரு
சிச்சுவேஷன், ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனும் அமைஞ்சிச்சு. இதெல்லாம் சொல்கிறேன். இதெல்லாம் இது பண்ணுறப்போ வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு வந்து அமைஞ்சிச்சு. இதை வந்து நான் இப்போ வரைக்குமே என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். இது இன்னும் ஸ்டில் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் தான். இன்னும் நிறையா அதில் விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு. அதெல்லாம் ரெண்டாவது. அதுக்கு நிறையா காசும் தேவைப்படும். ஆனால் அந்தளவுக்கு அது ஒர்த்தாங்கிற விஷயம் ஒன்று இருக்குது. பட் இது வந்து நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதை வந்து ஷேர் பண்ணேன். ரீசெண்டாக வந்து சின்னர்ஸ் படம் வந்து இப்போ ஆஸ்கார் வாங்கிச்சுல, அந்த படத்தில் கடைசியில் லாஸ்ட்டில் வந்து ஒரு டைலாக் வருங்க. அந்த டைலாக் வந்து பார்த்திங்கன்னா, அந்த சாமி அப்படின்றவர் வந்து அந்த பழைய ஜாஸ் கிட்டார் வந்து வச்சுருப்பார். அப்போ அந்த வேம்பயர் வந்து உட்காந்து, சாமி நீ வந்து இன்னும் டிஜிட்டலுக்கு மாறல, நீ வந்து அப்படியே பழசே தான் வச்சுருக்க. பட் ஆனால் அதுதான் ரொம்ப முக்கியமான டைலாக். ஆனால் இன்றைக்கி அந்த பழைய ரெக்கார்ட்லாம் கேட்குறப்போ ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்ற. அதாவது என்னென்னா, அப்போ வந்து உங்களுக்கு கிராமியில் தானே அதை ரெக்கார்ட் கிராமஃபோனில் தான் அதை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, வினைல் ரெக்கார்ட்ஸில். அதால் அப்போ இருக்க டெக்னாலஜியில் வந்து அந்த சவுண்டோட சோலை வந்து கேப்சர் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு கேப்சர் பண்ண முடியாது. ஸோ அவர் வந்து கேட்பார். அது வந்து நான் நிறையா வந்து இப்போ வந்து நான் அதை ஃபீல் பண்ணேன். நீங்கள் ஃப்ளாக் மங்கீஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா பேர்ட்டி ஆஷ்லே அவர் வந்து பேசியிருப்பார். அதில் பேசியிருக்கப்போ வந்து விஜய் வரதராஜன் வந்து பேர்ட்டி கிட்ட கேட்டிருப்பார், பேர்ட்டி இந்த மாதிரி வந்து ஏன் இளையராஜா வந்து அந்த டைமில் பேஸெல்லாம் ரொம்ப கம்மியாக வச்சு இது பண்ணிட்டு இருந்தார். அப்போ பேர்ட்டி அதுக்கு ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பார். அப்போ வந்து நம்ம பாட்டு எல்லாமே குழாயில் கேட்டுகிட்டு இருந்தோம். குழாய் ஸ்பீக்கர் உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்குல்ல? குழாய் ஸ்பீக்கர் வந்து இட்ஸ் எக்ஸலன்ட் ஸ்பீக்கர். அதால் எல்லா ஃப்ரீக்வன்சிஸையுமே என்ன பண்ண முடியும்னா ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதுக்கு வந்து மிட்டு, ஹையு, அப்புறமா வந்து லோ எல்லாத்தையுமே அதை கொடுக்க முடியும். ஆனால் உங்களுக்கு பீட்லாம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் அந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்பீக்கர்ஸ்லாம் அந்த போய் அந்த பேஸ் வந்து இளையராஜா கொடுத்துருந்தா அப்படின்னா இந்த ஸ்பீக்கர் வந்து தெரிச்சிருக்கும். அதனாலேயே அவர் பேஸ் எல்லாம் கம்மி பண்ணி வச்சுருந்தார். பட் இன்னைக்கு வந்து அந்த பேஸை திருப்பி அதுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னா, அந்த ஒரிஜினல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து ஒர்க் பண்ணி தான் கொடுக்கணும். அது வருமா, எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியாது. நிறைய பேஸ் என்ஹான்ஸ்டு இருக்குது யூடியூப்ஸில் எல்லாமே. ஆனால் அந்த ஃபீல் வந்து இருக்காது அதில். ஸோ அதாங்க இந்த எபிசோடு. இந்த லிமினல் ஸ்பேஸ், இந்த ட்ரான்ஸை பற்றி பேசணும்னு தோணுச்சு. அதில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸஸை பற்றி பேசணும்னு தோணுச்சு. அதுதான் இதை ரெக்கார்ட் பண்ணியது. 40 மினிட்ஸ் தாண்டி போயிருச்சு. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து நான் மேங்களூர்காரன் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல்லையுமே இது வந்து இந்த ஆடியோ ஃபார்மேட் வந்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அங்கேயும் போய் கேளுங்க. ஸோ கேட்டுட்டு உங்களோட ரெஸ்பான்சஸை வந்து மங்களூர்காரன் இன்ஸ்டாகிராம் சேனலில் போடுங்க. ஐ மீன் நான் தெரிஞ்சுக்கிறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இப்படி பேசுகிறது. இது மாதிரி தான் நான் இனிமேல் பண்ண போகிறேன். இதுமாதிரி நிறைய டாபிக்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது. அண்ட் அடுத்த வாரம் மறுபடியும் கெனித் ஆண்டர்சனோட இன்னொரு புலி வேட்டையில் உங்களை சந்திக்கிறேன். இது உங்களுடைய மங்களூர்காரன். பாய்.